ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேச்சுலர் கார மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிங்க. இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்ச உடனே பேஸ்ட் இப்படி தாங்க இருக்கும். இந்த பேஸ்ட் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஆயில் சேர்த்துங்க, கொஞ்சமாக வடகம் சேர்த்துங்க, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துங்க, ஒரு வெங்காயம் சேர்த்துங்க, இது கூட ஒரு தக்காளி சேர்த்துங்க. இப்போ நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, நல்லா வந்துருச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டுங்க. சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே புளியை ஊற வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு ஜார் எடுத்துங்க, அதில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க. இது கூட 10 பல் பூண்டு ஆட் பண்ணிங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி இப்போ இந்த மிளகு பூண்டை அதை கூட சேர்த்துக்கலாம் குழம்புல. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்ச மீனை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. பேச்சுலர் கார மீன் குழம்பு எப்படி சுலபமான முறையில் செய்வதுன்னு உங்களுக்கு நாங்கள் செஞ்சே காமிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம மிளகு பூண்டு சேர்த்துக்கிட்டனால இந்த குழம்பு சாப்பிட்றதுனால நம்ம கோல்டு இருந்தோன்னா இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு சீக்கிரமாக குணமாயிடும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.